லெட்டி மோளே என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? பார்த்தா தெரியலையாம்மா, ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். மூஞ்ச பார்த்து பேசால பாரு. காலையில எழும்புறதுல இருந்து ராத்திரி உறங்குறது வரைக்கும் ஒரு போனை மட்டும் நோண்டிட்டு இருந்தா போதும் டி. வேற ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் வீட்டுல. போமா தேவையில்லாம இங்க வெட்டியா இருந்து பேசதை விட்டுட்டு போய் வேலை இருந்தா பாரு போ. ஆமாட்டி, உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரதான் இங்க ஒரு கிறுக்கி நான் இருக்கேன்ல. அதனால நீ இதையும் பேசுவா, இதுக்கு மேலேயும் பேசுவா. சோ என்னம்மா பிரச்சனை? உனக்கு சத்தம் போடணும்னு தோணுச்சுன்னா அங்கே ஏதாவது தனியா போயிருந்து சத்தம் போடு. நான் தான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன்ல, என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத போ. உனக்கெல்லாம் இப்ப தெரியாது டி. கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போய் மாமியார் கிட்ட இடி வாங்குவல்ல, அப்பதான் இந்த அம்மாவோட அருமை தெரியும் உனக்கு. அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். இப்ப நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இடத்த காலி பண்ணிருமா? இருட்டி, வயிறு பசிச்ச உடனே எம்மா எனக்கு வயிறு பசிக்கு எதையாவது கொண்டான்னு சொல்லி கூப்பிடுவல்ல, அப்ப பாத்துக்கிறேன் உன்ன. என்ன பிரச்சனைங்க? காலையிலேயே அம்மைய மூலம் சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்ல. உங்க அப்பா மாதிரி இவளுக்கு செல்லம் கொடுத்து இவ்வளவு கெடுத்து வச்சிருக்கா. ஒரு வேலை வீட்டுல செய்ய மாட்டேங்க. காலையில எழுமணில இருந்து ராத்திரி உறங்க போறது வரைக்கும் ஒரு செல்ல மட்டும் நோண்டிட்டு கிடக்கா. இப்படியே இருந்தா நாளைக்கு போற இடத்துல என்னத்த பிள்ளை வளர்த்திருக்கான்னு எல்லாரும் என்னெல்லாம் குறை சொல்லிட்டு கிடப்பாவ. எத்தே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்தே. அம்மா வீடுங்கிறனால அப்படி இருப்பா. மாமியார் வீட்டுக்கெல்லாம் போனா எல்லா வேலையும் செய்ய தான் செய்வா. அதனால நீங்க அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதுங்க. நீங்கெல்லாம் இப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணனாலதான் அவ இன்னும் மேலே ஏறிட்டு கிடக்கா. இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்கமே, நுமுந்து மூஞ்ச பார்க்கால பாரு. செல்லுக்குள்ளேயே தலை விட்டுட்டு கிடக்கா. நுமுந்து யாரு பேசுகா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை மூஞ்ச பார்த்து பேசணும் ஒன்னும் இல்ல. ஏமா சினேகா, அம்மா தான் தினமும் அவங்ககிட்ட இருந்து சத்தம் போட்டு கிடக்காவ. வீட்டுல 2-3 வேலையை செஞ்சா உனக்கு நேரம் போன மாதிரி இருக்கும்ல. சும்மா இந்த செல்லுக்குள்ளேயே தலையை போட்டு கிடக்கா. இந்த அம்மைக்கு வேற வேலையும் ஜோலியும் இல்லைண்ணே. அவைய எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கிடந்து சத்தம் போட்டு கிடப்பாவ. நீங்க போய் உங்க வேலையெல்லாம் பாருங்க போங்க. இப்படியே பேசிட்டு கடை, இப்படியே செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உன்ன ஒரு பிச்சைக்காரனை தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் பாத்துக்க. அம்மா தாயே, பிச்சைக்காரன் வந்திருக்கேம்மா, உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கம்மா.